அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எவால்பி அப்படின்னு ஒரு எவாலுவேஷன் ஆப்பு. இது எதுக்குன்னா, போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி நம்ம ஆன்சர் கீ எழுத வைத்த பிறகு ஸ்கேன் பண்ணுறதுனால, ஒரு ஸ்கேன் பண்ணுறதுனால அவங்களோட மதிப்பெண்ணை உடனடியாக மதிப்பீடு செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆப்பு. ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ப்ளே ஸ்டோரில் எவால்பி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த லோகோ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இந்த எவால்பி அப்படிங்கிறது ஓஎம்ஆர் ஷீட் ஸ்கேனர் அப்படின்ற பேரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் ஆப்ஷன் வருது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஆப்ஷன் வரும்பொழுது ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி வராது. எப்படி வரும் அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெயில் ஐடி, உங்களுடைய டீச்சருடைய நேமு, அடுத்ததாக ஸ்கூலினுடைய நேம், இன்ஸ்டியூஷன் நேமு இதை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஒரு ஓடிபி வந்து சைன்இன் ஆகிக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது வந்து எல்லா ஆப்புக்குமே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இங்கே எக்ஸாம்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். நான் இப்போ இது கண்டக்ட் பண்ணதுனால இதில் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு அது இருக்காது. ஸோ எக்ஸாம்ஸுங்கிறது இந்த இடத்துல. ஸோ இப்போ கிளாஸஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நம்ம என்எம்எஸ் இந்த இதில் ஆட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேலே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஆட் கிளாஸுங்கிறத கிளாஸ் நேம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்னா 8 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆடு கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த இடத்துல கிளிக் பண்ணாக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த மாணவனுக்கு ஒரு ரோல் நம்பர் 801, நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே, கொடுத்தாச்சு. அவனுக்கான மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், மெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஓகே, ஆட் கொடுத்துரும். லைக் திஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பாட்டுக்கு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது 802. அடுத்த நேம் யாராவது இருந்தாக்க இப்படி நீங்கள் என்ன பண்ணிகிட்டே போகலாம், ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக இது மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ எக்ஸாம்ஸுக்கு போவோம். எக்ஸாம்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு எம்டிஆர் இருக்கும் போது நினச்சிங்க. இந்த இடத்துல மேலே ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம 3 டிஜிட்டுக்கு மேலே கொடுக்குறதில்ல அப்படின்றதுனால 3 ரோல் நம்பர் டிஜிட்ஸ் கொடுத்துட்றோம். எக்ஸாம் செட்டில் 1 தான். நம்ம ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோமா 2 சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோமாங்கிறத நம்ம வேணால் இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் 2 கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இதை சேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை நான் வந்து மேட்டுன்னு கொடுத்துறேன். ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ செக்ஷன் 1 இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் சேட்டில் எத்தனை கொஸ்டின் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது நம்ம இதில் வந்து மொத்தம் 50 கொஸ்டின் வரும். ஸோ 50ங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்ஷியல் மார்க்ஸுங்கிறது நம்ம அலோவ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது கோடிங் பண்ணுறதுன்றதுனால ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அடுத்தது செக்ஷன் 2ங்கிறது மேட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லும்போது மேட் செக்ஷனில், அதில் செக்ஷன் 1ல் மொத்தம் நம்ம எத்தனை கொஸ்டின் கொடுக்குறோம்னா 50 கொஸ்டின். அப்படின்னா 50 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஆப்ஷன் கொடுக்குற கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால 4ங்கிறத மறக்காமல் மாற்றிங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதுக்கான ஒரு கோடிங் ஷீட் வந்துருக்கு பாருங்கள். நேமு, எக்ஸாமு, டேட்டு. ரைட்டா? நேமு, எக்ஸாமு, டேட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கே ரோல் நம்பருங்கிறது மேலே ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து சேட்டில் 1லேருந்து ஆரம்பித்து 50 முடிஞ்சோன்னே மேட்டுங்கிறத ஆரம்பிக்கிறது நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ 100 வினாக்கள் இருக்குது. இப்போ இந்த லேஅவுட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதாவது கண்டினியூஸுங்கிறது அதில் இருக்குது. சப்ஜெக்ட்ஸின் காலம்னு பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இது ரோல் நம்பர், இந்த சைடில் இருக்கிறது சேட்டு, இந்த சைடில் இருக்கிறது மேட்டுங்கிற மாதிரி கிளியராக தனியாக பிரிஞ்சுக்கும். லேபிள் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் புதுசாக சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அது வந்து ஆட் நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் பேர் அல்லது நேமு, எக்ஸாமு, டேட்டு அப்படிங்கிறதுக்குள்ள ரோல் நம்பர், எக்ஸாம் டேட்டு இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் டிஃபால்ட்டில் விட்டுறேன். அப்போ ஹெட்டர் டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரோல் நம்பர், இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸுங்கிறத சப்ஜெக்டின் காலம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதேமாரி இது வந்து டிஃபால்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, எந்த கிளாஸுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா 8க்கு. எக்ஸாம் நேம் வந்து என்எம்எஸ் ரெகுலர் யூனிட் டெஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோம். சூஸ் எக்ஸாம் டேட்டில் இப்போ நீங்கள் என்றைக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா 1வது ஜூலை மாதம் வைக்க போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே தானே? ரைட்டு, சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் என்எம்எஸ் யூனிட் டெஸ்ட் 1 வந்து 100 மார்க்குக்கு ஜூலை 1ஆம் தேதி ரெடியாக இருக்குது. இதில் 8ஆவதில் உள்ள மாணவர்கள் இதில் பங்கேற்பாங்க.
இப்போ இது வரைக்கும் நம்ம தயார் பண்ணது ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம டச் பண்ணி நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். இந்த இடத்துல டச் பண்ணும்போது இது வந்து என்எம்எஸ் யூனிட் டெஸ்ட் வந்து ஜூலை 1ஆம் தேதி 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடக்க போகுது. இங்கே நமக்கு கீழே இருக்கிறது பாருங்கள், ஆன்சர் கீ, ஸ்கேன் ஷீட்டு, எக்ஸாம் செட்டிங்ஸு, ஓஎம்ஆர் பபுள் ஷீட்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓஎம்ஆர் பபுள் ஷீட்டை கிளிக் பண்ணால் இப்படி இருக்கும். இந்த மேலே டவுன்லோட் ஆரோ இருக்கிறத பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜ் ஃபைலாக அது சேவ் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எதில் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அதுக்கு ஷேர் பண்ணி அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? வேலை முடிஞ்சிச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் போட்டு கொஸ்டினை ப்ரிண்ட் அவுட் போட்டு மாணவர்கிட்ட கொடுத்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியாச்சு. ஆன்சர் கீ அப்படிங்கிறத இப்போ ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணது உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்காத நம்புகிறேன். இப்போ ஆன்சர் கீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு ஆன்சர் கீ நம்ம அனுப்பியிருப்போம். 1க்கு C. இதுமாரி நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் கீ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து எத்தனை கொஸ்டின்னாக்கா நம்ம 50 கொஸ்டினுக்கும் ஒரு தடவை கீ செட் பண்ணாலே போதும். அது வந்து நம்மளுடைய ஆன்சர் கீ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஆன்சர் கீயை லைக் திஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் செட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரிமைனிங் நான் கொஸ்டின் வச்சுருக்கேன். இது வந்து 100 கொஸ்டின் ஆன்சர் கீ கொடுக்குற வரைக்கும் அது விடாது. ஸோ நம்ம 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீயை கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நம்ம அந்த ஆன்சர் கீயை பார்த்து ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீயை செட் பண்ணுறது ஒர்க்கு தான் இது. ஹோப் இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வினாவுக்கும் நம்ம எத்தனை ஆப்ஷன் கொடுக்குறோம்னா 4. ஸோ 4ல் எது சரியான ஆப்ஷனுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ரைட். உங்களுக்கு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறோம். கொஸ்டின் பேப்பர் ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுத்து டெஸ்ட்டை அவங்க பசங்க வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. ஷேர் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த கீ செட் பண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். லாஸ்ட்டு கீ செட் பண்ணியாச்சு. 60வது கொஸ்டினுக்கு கீ செட் பண்ணலன்னு சொல்லுது. எஸ், சேவ் பண்ணிட்டேன். இப்போ தான் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ ஸ்கேன் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ணால் கேமரா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிறதுல உங்களுக்கு என்னென்னா, அந்த ஆன்சர் கீயோனுடைய 4 இப்போ நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பாருங்கள். இதில் 4 பிளாக் கலரில் 4 கார்னர்லேயும் இருக்கிறது. அந்த கேமராவில் 4 டாட்டில் அந்த ஸ்கேன் ஷீட் ஆப்ஷனில் இந்த 4 டாட்டுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இந்த ஃபுல் பேப்பரும் அதுக்குள்ளே கவர் ஆகணும். இந்த 4 கார்னர் உள்ள பிளாக் கலரில் ஸ்கேன் ஆனால் அடுத்த செகண்டே அதுக்கு ஆன்சர் கீக்கான மதிப்பெண்ணை அது விடையாக கொடுத்துரும். ஸோ எக்ஸாம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸாம் மார்க்ஸு, ஹெடர், ஃபுட்டர்லாம் நார்மலாக இருக்கும். ரேங்கிங்கும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலான்னா, ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், எக்ஸல் ஃபைலாக டவுன்லோட் பண்ணலாம், அனாலிசிஸ் பார்க்கலாம், அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் லாஸ்ட் டைம் நடத்தின ஒரு எக்ஸாமுக்கு நான் இதை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வியூ ரிப்போர்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ 801 நான் நேமெல்லாம் கொடுக்காமல் ஸ்கேன் பண்ணது 87 மார்க்கு, 93 தவறு. இது மாதிரி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அனாலிசிஸ் வந்திருக்கும். இதுலேயும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாணவனுடைய அந்த ஷீட்டு நம்ம இப்படி தான் இந்த ஸ்கேன் பண்ணது, இதை ஷேர் பண்ணதை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எத்தனை கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கரெக்ட் ஆன்சர், எத்தனை மார்க் எடுத்திருக்கு, எது தவறு அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்க முடியும் ஒவ்வொரு மாணவனுக்கும். இதோட டேட்டு, எக்ஸாமு, எத்தனாவது ரேங்க்கில் இவங்க வந்திருக்காங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். இதேமாரி அடுத்தது இப்படி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்டு பார்க்கலாம். இதேமாரி நான் இது வந்து ஒரு A4 ஷீட்டில் பாதி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம இது பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணது தான். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு நல்லா பார்க்க முடியும். ஸோ ஆன்சர் கீ செட் பண்ணதுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரைட்டு தப்பு அப்படிங்கிறது இது கொடுத்துருது. ஸோ இது கேமரா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்ததுனாக்கா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்படி நம்ம ரிப்போர்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு நேமே சேவ் பண்ணாமையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சீட்டை ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது நமக்கு சாத்தியம் உண்டு. அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணால் போதும், ஆட் நியூ ஆப்ஷனில் போகிறீங்க. இந்தமாதிரி எக்ஸாம் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறதோடு நிப்பாட்டிட்டு கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது அது எம்டியாக கூட நம்ம விட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல ஒரு கிளிக் இருக்கும். இது வந்து இம்போர்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபைலாக இருந்தால் தேவைப்பட்டால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு இப்படி இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது தான். இப்போ சேம் இந்த 100க்கு மறுபடியும் நான் டெம்ப்ளேட் போகாமல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஒரு டெலீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து டூப்ளிகேட். அப்படி கிளிக் பண்ணோன்னே கிளாஸ் நேம் மட்டும் நம்ம இப்போ நான் 8th நேம் ஆட் நியூன்ற ஆப்ஷனில்
என்எம்எம்எஸ் நியூ அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லைன்னா யூனிட் 2, ஏன்னா ஏற்கனவே யூனிட் 1ன்னு சொன்னோம். இப்போ யூனிட் 2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? அடுத்தது எக்ஸாம் நேம் வந்து என்எம்எஸ் யூனிட் 2 அதுவே கொடுத்துறேன். ஏன்னா அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம் டேட்டை வந்து 2ஆம் தேதி அப்படின்னு நான் ஜூலை 2ன்னு செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். யூனிட் 1 வந்து ஜூலை 1, யூனிட் 2 வந்து ஜூலை 2, அதே 100. இப்போ நான் என்ன பண்ணலை பாருங்கள், இதில் போய் ஒவ்வொரு இதுக்கும் வந்து டெம்ப்ளேட்டாக நான் ரெடி பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆட் நியூ போகிறேன். என்எம்எம்எஸ் யூனிட். இப்போ இதுமாரி நம்ம டூப்ளிகேட் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், என்எம்எம்எஸ் யூனிட் 3 எக்ஸாம் டேட்டில் அது என்எம்எம்எஸ் யூனிட் 3 நான் கொடுத்துட்றேன். எக்ஸாம் டேட்டில் அதேமாரி ஜூலை 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் டெய்லி டெஸ்ட் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ டெஸ்ட் வைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆட் நீ கொடுத்து இந்தமாரி ரோல் நம்பர் இந்தமாரி விஷயங்களை நான் பண்ணி ஆன்சர் கீ செட் பண்ணுறதை விட ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டனாலே போதும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி எக்ஸாமுக்கும் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு 20 கொஸ்டின் மட்டும் தான் சார் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா ஆட் நியூ ஆப்ஷன் போங்க. 4 ஆப்ஷன் நான் 3 டிஜிட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸாம் செட்டில் 1, சப்ஜெக்டில் 1, நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் எத்தனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 20 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 தான். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தமாரி வந்துடுறது நீங்கள் பார்க்கலாம். இந்த கண்டினியூஸுங்கிறது சப்ஜெக்டின் காலம்னு பிரிச்சிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இது நீங்கள் டேரெக்டாக பிரிண்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா மற்ற நேரத்தில் நான் 20 மார்க்கு FAB எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு ஓரளவு தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மதிப்பீடை எளிமையாக பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹோப் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். எவால்பி ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பழைய வச்ச எக்ஸாம் இதிலே சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஏற்கனவே போட்டதை இப்படி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாமோட ரிப்போர்ட் ஆப்ஷனில் டவுன்லோட் எக்ஸல் ஆப்ஷன் போனாங்கன்னா இது வந்து ட்ரையல் இருக்கிறவங்களுக்கு தான் அது காசு கொடுக்கணும். அதனால் அது தேவையில்லை. ஆனால் வியூ ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம ரிப்போர்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லா மாணவர்களுக்கானது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொபைல்லையே கையாலேயே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இமேஜ் ஃபைலாக கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து தனித்தனி ஃபைலு. இது வந்து இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எவால்யூ ஆப்பை சிறப்பாக பயன்படுத்தி மாணவர்களுக்கு தேர்வு வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.